السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ரமலானினுடைய மாதம் பிறை 21. நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அந்தளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் ரமலானினுடைய இறுதி 10 மிகவும் முக்கியமான நாட்கள், இறுதி 10 நாட்கள். இந்த நாட்களிலே ஒற்றைப்படையுடைய நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைலத்துல் கத்ரினுடைய இரவை தேடுங்கள். அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவு 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த ஒரு இரவு. அந்த நாளிலே அமல்கள் செய்தால் 83 வருடம் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். இந்த கடைசி 10 நாட்களும் மிக முக்கியமான நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் இறங்கிய மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். அதிகமாக இந்த துஆவை ஓதுவோம். அதே போன்ற குர்ஆன்களை ஓதுவோம். இந்த துஆ அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ, மலக்குமார்களினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய துஆ, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பல மாற்றங்களை உண்டாக்குவான். நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். என்ன துஆ என்றால் இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். நினைவு கூறுங்கள், உங்களை இரட்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது அணியணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய 1000 மலக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான் என்று பொருள்படக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம்.